Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்க்கு வந்து ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டு கார் இன்சூரன்ஸில் வந்து 2 ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து எந்த ஒரு யூஸருமே வந்து எடுத்த உடனே 10 ஆர்டிக்கல் கொடுங்க 20 ஆர்டிக்கல் கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வர்றவங்க யாராக இருந்தாலுமே சரி நம்மக்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பார்த்துட்டு அது குவாலிட்டியாக இருக்குது 100% குவாலிட்டியாக இருக்குன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வந்து ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து பக்காவாக வந்து அவர் எதிர்பார்த்ததை விட 5 மடங்கு அதிகமாகவே நம்ம யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரீலான்சர் அதர் ஃப்ரீலான்சரே கூட வந்து நம்மக்கிட்ட ஒரு சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னாவே நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப், டெலகிராம் இது போல் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் ஷேர் செய்யப்படாது. ஓகேங்களா? அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஃபுல் அண்ட் ஃபுல் மெயிலில் தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுப்போம். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஓகேங்களா மெயில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுடைய யூசர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேர்ட்ஸில் கொடுத்துருக்கோம், என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, எந்தெந்த டூல்ஸ் நம்ம எவ்வளோ செக் பண்ணியிருக்கோம், தென் என்னுடைய காண்டாக்ட் நம்பர், என்னுடைய காண்டாக்ட் பண்ணுறது, தென் என்னுடைய மெயில் ஐடி எல்லாமே இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ ஏதாவது இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னா வித்தின் 1 டேவில் என்னை காண்டாக்ட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப்மே கூட நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா உண்மைக்குமே இந்த ஆர்டிக்கல் எங்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ எங்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் வாங்குறாங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட போய்ட்டு கம்மியாக ப்ரைஸ் கொடுத்து ஆர்டிகல்ஸ் கொடுத்து வாங்கிப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ 2 ஆர்டிக்கல் போட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்கு ட்ரை பண்ணும்போது பாலிசி வேல்யூஷன், லோ வால்யூம் கண்டென்ட்டு அதுபோல் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது. ஒன்று அது இல்லாமல் ஐசிபிசி ஆர்டிக்கலுமே கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 1-2 ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட வாங்கிட்டு டூல் யூஸ் பண்ணி பண்ணுறது மூலிமா பிளாகரிசம் அண்ட் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் வருதுன்னு சொல்லிட்டு பல இஷ்யூஸ் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? நம்ம ஆனால் மெயில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அதாவது இன்றைக்கி நான் மெயில் போடுறேன்னா அடுத்த வருஷம் கூட என்னால் அவருடைய மெயில் ஐடி வச்சு என்னால் அவருக்கு என்ன ஆர்டிக்கல் டெலிவரி கொடுத்தேன் அப்படின்றது என்னால் ஆன் த வே பர்ஃபெக்டாக எடுத்து என்னோடய டேட்டா பேஸ்லேருந்து என்னால் அவருக்கு காட்ட முடியும். ஏன்னா இந்த ஆர்டிக்கல் நான் கொடுத்தனா கொடுக்கலையா, எதனால் வந்து இந்த இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு என்னால் அப்போ அவருக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில் என்னுடைய மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் ரிசீவ் ஆகுதுன்னா இந்த ஃபார்மெட் தான் ரிசீவ் ஆகும். பாருங்கள். தென் இது வந்து ஐசிபிசி ஆர்டிக்கல் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணி அவருக்கு கொடுத்துருவோம். ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு இன்க்ளூட் ஐசிபிசி இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி வேணும்னு கேட்டதால் வந்து நம்ம அது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆனால் வந்து தனித்தனி கேட்டகரி வேணும்னு சொன்னதால் ஏன்னா யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அது ஆட்சன்ஸுக்கு இது கரெக்டாக இருக்குமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் கம்பல் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு வேணும்னா நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் மினிமமாக 2000 வேர்ட்ஸ்க்கு மேலே, அதாவது ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டு ஒரு யூசர்ஸ்க்கு எவ்வளோ ஆர்டிக்கலில் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமமாக 300 வேர்ட்ஸ் இருந்தாலே போதுமானது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பக்கமாக எழுதுனா யாருமே படித்து பார்க்க போகிறது கிடையாது. என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புல்லட் பாயிண்ட்டாவோ அல்லது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாவோ நம்ம கொடுத்துட போகிறோம். ஓகேங்களா? அதுவே ஊகாமர்ஸ் வெப்சைட் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை வெப் டெவலப்மெண்ட் அது போல் இருக்குன்னா ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி வேர்ட்ஸோடைய கவுண்டனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் ஒரு பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, ஒரு பிகினராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு மினிமம் 800 வேர்ட்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் அதே போல் 1000 வேர்ட்ஸ், 1500 வேர்ட்ஸ், 2000 வேர்ட்ஸ்ன்ற போல் அவங்க கொடுக்கக்கூடிய இப்போ ட்ராவல் கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ட்ரெக்கிங் கொடுப்பாங்க, இல்லை ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்பாங்க, இல்லை ட்ராவலிங்லேயே வந்து எங்கெங்கே நம்மளால் ஸ்டே பண்ண முடியும், அது போல் லாட்ஜஸ் எங்கே இருக்குது, அது போல் கொஞ்சம் ஏன்னா ஒவ்வொரு யூசர்ஸுமே வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, க்ரியேட்டிவ்லே அதுக்கும் தாண்டி சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இப்படிலாம் கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் யோசிக்க தோணும். ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா 32 டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான கோவில் ஓகேங்களா கம்பல்சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் இருக்குன்னா அந்த கோவில் ஓகேவா போகிறோம், டைம் கேட்குறாங்க, லொக்கேஷன் கேட்குறாங்க, பக்கத்தில் எந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படி நல்லாயிருக்கும், அங்கே ரெசிபி எப்படி இருக்கும், தென் எந்த லாட்ஜில் ரூம் எடுத்துகிட்டு பட்ஜெட்டுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு இதுமாரி டீட்டெயில்டாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுபோல் டீட்டெயில்டாக கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2000 5000 வேர்ட்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுப்போம். காரணம் என்னென்னா இன்ஃபர்மேஷன் நம்ம எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய யூசர்ஸ் வந்து அடுத்த டைம் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஷன் பண்ணாமல் நமக்கு வந்து கரெக்டானபடி ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து யூசர்ஸ்க்கு வந்து எந்த விதத்திலும் குறை வச்சுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கிட்டேருந்து நண்பா நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரிங்க, 100 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஏன்னா எடுத்த உடனே இதான் நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்குறீங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் என்னுடைய நேம் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். தென் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கு கிளிக் ஹேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடுவீங்க. அப்படி இல்லைனா கான்டாக்ட் நம்பர் ஓகேங்களா. மோர் தென் எந்த ஒரு ஃப்ரீலான்ஸருமே வந்து அவங்களுடைய பர்சனல் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. நம்மளது வந்து அப்படியே கிடையாது. நம்மளது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. தென் இது போக கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருவோம். ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் என் அளவுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரொஃபஷனலாக யாரும் பண்ணுறது கிடையாது. ஓப்பனாக நான் சொல்கிறேன், சேலஞ்ச் என்னால் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்சனல் வெப்சைட்டு காட்டி அவங்களால வந்து இது பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ஆனால் நம்ம வந்து பர் டேக்கு $1 ஸ்டார்ட் பண்ணி பர் மந்த்துக்கு $1500 வரைக்கும் நான் விட்ரால் பண்ணி லைஃப் ப்ரூஃபாக கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற சர்வீஸ்லாம் 1 by 1 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வந்து கம்ப்ளைண்ட்டும் பார்த்தாச்சுன்னா இன்னி வரைக்கும் நம்ம 0 தான். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ் 100% அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே பாருங்கள். தென் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எந்தெந்த டூலில் எவ்வளோ செக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ இது உண்மைக்குமே மேனுவல் ரைட்டிங்காக நண்பா. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நீங்கள் எந்த ஏஐ வெப்சைட்டில் ஒன்றா போய் செக் பண்ணி வைக்குங்க, 100% ஹியூமன் ஆர்டிக்கலாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் படித்து பார்க்கும்போது இது ஏஐ ரைட் பண்ணதா இல்லை ஹியூமன் ரைட் பண்ணதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு 10 பேர் டீம் மெம்பர் வச்சு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா 10 பேர்னு சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ண 5 மணி நேரம் டைம் எடுக்குது அப்படின்னா, ஆனால் 10 பேர் வெறும் 150 வார்த்தையில் ஒரு பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வித்தின் ஒரு 1 ஹவரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடியும் ப்ரொஃபஷனலாக. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ 10 பேர் வந்து 150 வார்த்தை கணக்கு பண்ணிங்கன்னா ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு 1500 மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த சப்ஜெக்டில் எடுத்து ஒர்க் பண்ணணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ப்ரொஃபஷனலாக எடுத்து வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் வேலை செய்யலான்னு கேட்டால் நண்பா, இந்த வந்து எப்படி சொல்கிறது, இது மட்டும் சர்வீஸ் கிடையாது. கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் போக வெப்சைட் அதாவது வெப்சைட்டு பில்டு பண்ணுறது, எஸ்இஓ கிளாஸ் எடுக்கிறது, டொமைன் அத்தாரிட்டிக்காக வேலை செய்கிறது, டொமைன் ரேட்டிங் வேலை செய்கிறது, தென் அது போக வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, பிகினர்ஸ்க்கு தென் ஆல்ரெடி எங்கிட்ட வந்து கிளாஸில் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இது போல் பல வந்து அது எப்படி சொல்கிறது மல்டிபிள் சர்வீஸ் அவைலபிள் இருக்கிறதால வந்து என்னால் வந்து எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என் டீம் மெம்பருக்கு நான் ஒரு ஒர்க்கு கொடுக்கணும்னா அவங்க ப்ரொஃபஷனாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? நான் சோலோவாக பண்ணுறேன்னா சொல்லி கேட்டிங்கன்னா நான் 90% சோலோவாக தான் பண்ணுவேன். தென் என்னுடைய டீமில் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே மோர் தென் எல்லாருமே லேடிஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? சரி, டாபிக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எந்தெந்த டூல் எவ்வளோ ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு தெரிய ரிசல்ட் கொடுத்துருவோம். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், கார் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட நம்மளுடைய ஆர்டர்ஸ் கொடுத்த யூசர்ஸ் வந்து கார் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 கீவேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்சன்ஸ்க்கும் பொருந்தும், அதே சமயத்தில் வந்து ஆட் மேனேஜருக்கும் பொருந்தும். ஆட்சன்ஸில் வந்து ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், ஆட் மேனேஜரில் இசிஎம்ஐக்கும் ரெவன்யூ வரும், ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அது இல்லாமல் இன்சூரன்ஸ் லாயர் பொறுத்த வரைக்கும் நண்பா, இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட நான் வீடியோ அதாவது ஆட்சன்ஸ் பற்றி வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணது 2 இயர்ஸ்க்கு மேலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 99.9%க்கு மேலே இந்தந்த கீவேர்ட்ஸில் ஒப்பனாக தான் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியும், ஆட் மேனேஜர்லேருந்து மணி மேக் பண்ண முடியும்னு சொன்னதே நான் தான். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? போய் என் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். கார் இன்சூரன்ஸில் வேலை செய்யுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா கீவேர்ட்ஸும் சொல்லியிருப்பேன். தென் எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம கார் இன்சூரன்ஸும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போது யூஎஸ் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் இன்சூரன்ஸ்னால் கம்பல்சரி கிளைம் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றம் வர ஒவ்வொரு ஹியூமனும் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க, தென் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு ஹியூமனுக்கும் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க யூஎஸ் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே எதனா ஒரு சம் இஷ்யூஸ் வருது, ஒரு காரில் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டனாலும் சரி, ஆன் த வே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லைவாக வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கிளைம் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் அஃபிஷியலாக அவங்க இருக்கக்கூடிய ரூல்ஸும் கூட. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரியாது எதுவுமே இல்லை நண்பா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து பைக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போது அது எஃப்ஐஆர் ரேஞ்சு கூட கொண்டு போக விட மாட்டாங்க. தென் நமக்குள்ளேயே பேசி சால்வ் பண்ணணுன்ற ரேஞ்சுக்கு தான் கொண்டு போவாங்க. ஏன்னா அதுதான் ரியாலிட்டியும் கூட. அப்படியே இருக்கும்போது இது வந்து எப்படி அடுத்த லெவல் கொண்டு போக முடியும்? சரிங்களா? அதாவது டயர் 1 கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் யூஎஸ், யூகே, தென் ஆஸ்திரேலியா, கனடா, இது போல் சொல்லிகிட்டே போகலாம். டயர் 1, டயர் 2, டயர் 1,
டயர் 2 டயர் 3ன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். தென் அதுபோல் இந்தியாவுக்கு ஒரு யூசர்ஸ்க்கு ஒரு ஆர்டிகல் நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு விதமான சிபிசி இருக்கும். அதுவே யூஎஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு விதமான சிபிசி இருக்கும். ஸோ யூசரோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, யூனிட் டெஸ்ட் டார்கெட் பண்ணி எனக்கு ஆர்டிகல்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. தென் சிபிசி ஐசிபிசி ஆர்டிகல்னும் போது அது மினிமமாக சிபிசி அதுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா $150 மேலே தான் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நம்ம டே டு ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஜஷன் கொடுப்போம். இந்த கண்ட்ரி இந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது மூலிமா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சஜஷன் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ சஜஷன்லாம் கொடுத்துட்டு பிறகு தான் நம்ம வந்து ஓகே அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறவங்க பல பேர். அப்படின்னா இல்லை நான் கேட்கறத பண்ணி கொடுக்குறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்கள் கேட்குறீங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்ஸாக எப்படி சொல்கிறது யூசருக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து காம்ப்ரமைஷன் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம வந்து நீட்டாக பண்ணி கொடுப்போம். சரிங்களா? சரி, இப்போ ஆர்டிக்கலோடைய மாடல் பாருங்கள். பிகினர் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்னு தெரியல அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் டைட்டில் H1 டேக், இது வந்து ஆக்சுவலி டைட்டில் வந்து எப்பவுமே மெட்டா டிஸ்கிரிப்ஷனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது. டைட்டில் தூக்கிட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 150 வேர்ட்ஸ்ன்றதால டைட்டிலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய 150 வேர்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணாலே போதுமானதான். ஓகேங்களா? ஸோ H1 H2 தென் H3 தென் முக்கியமாக புல்லட் பாயிண்ட்ஸ் பேராகிராஃபில் வேர்ட்ஸ் வந்து நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். முக்கியமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்டிகல்ஸ் எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எந்தெந்த இடத்த நம்ம எப்படி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். H1 டேக் H2 H3 H4 வரைக்கும் நம்ம நீட்டாக அதில் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? தென் நிறைய பேருக்கு H1 என்ன, H2 என்ன, H3 என்ன, H4 என்னன்னு தெரியாது. அதாவது டைட்டில் சப்டைட்டில் அதுபோல் சொல்லிட்டு வரும் இல்லையா, அதுபோல் தான் இது வந்து டேக்லைன் வந்து இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல மாறும். ஓகேங்களா? பிகினர் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓனா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? பேசிக்காக சொல்கிறேன். ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் ஹாட் எஸ்இஓ, கிரே ஹாட் எஸ்இஓ, தென் ஃபைனலி பிளாக் ஹாட் எஸ்இஓ. இது இருக்கிறதுலே வெரி டேஞ்சரஸான எஸ்இஓ. ஒவ்வொரு இடத்துக்கும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பியூர் ஒயிட் ஹாட் எஸ்இஓ நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? இல்லை ஆல்ரெடி வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா கிரே ஹாட் அண்ட் பிளாக் ஹாட் எஸ்இஓ முதல் கொண்டு கொஞ்சம் லைட்டாக ஃபீட் பண்ணி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா கூகுளில் ஈஸியாக ரேங்க் ஆகிறதுக்காக. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆட்சன்ஸ் அப்போலாம் வந்து இடத்தவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணிட முடியாது. பியூர் ஒயிட் ஹாட் எஸ்இஓ அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் அப்படி இருக்குது. அப்படின்னா இப்போ கார் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கார் இன்சூரன்ஸுன்ற அந்த வார்த்தை 1500 வேர்ட்ஸ்க்கு மினிமமாக 4 இடத்துல தான் இருக்கும். இது பியூர் ஒயிட் ஹாட் எஸ்இஓ. வேறு எங்கேயுமே அந்த கார் இன்சூரன்ஸ் அந்த வேர்ட்ஸே இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஆனால் அதுவே கிரே ஹாட் எஸ்இஓ, பிளாக் ஹாட் எஸ்இஓன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீவேர்ட்ஸோடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். 4 இடத்து இருக்கக்கூடிய இடம் வந்து அதே 10 இருக்கலாம் அல்லது 20 இருக்கலாம். இதுதான் ஆக்சுவலி இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ அதுபோல் நம்ம யூசர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள். தென் எங்கிட்ட வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி இந்த கான்செப்டில் தான் இருக்கும். தென் ஆஃபர் போயிட்டுருக்கு நண்பா. ஆஃபர்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து எங்கிட்ட ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினாலும் சரி அல்லது ஐசிபிசி ஆர்டிக்கல் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி, ஓகேங்களா, எதுக்கு வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 to 200 ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ், 100% ஹியூமன் ஆர்டிக்கல். நீங்கள் எந்த ஏஐ வெப்சைட் வேணால் செக் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 100% கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமே இருக்காது. தென் அது போக வந்து மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம அசால்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அதை தாண்டி தான் இருக்கும். அதாவது 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே தான் இருக்குமா தவிர கம்மியாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறை வைக்காமல் நான் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டிகல்ஸ் வேணும் அல்லது வெப்சைட் சம்மந்தமாக மோர் தென் எனி சர்வீஸ், ஓகேங்களா, எதுவாக இருக்கட்டுமே உங்களுக்கு எதனா சர்வீஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோர்ன்ற ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப், தென் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கு மோர் தென் எல்லா சர்வீஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதை பார்த்து காண்டாக்ட் நம்பர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வாட்ஸ்அப் தென் இந்த வீடியோஸ் நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரீப்ளே ஆன் தி வே கிடச்சிடும். அது இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்தாச்சுன்னா நைட்டு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லை மார்னிங் எப்போ பார்த்தாலும் சரி, டைமிங் இம்பார்ட்டன்ட் இல்லை. எங்கிட்ட ஏதாச்சும் டவுட்டு கேட்கணும் இல்லை எங்கிட்ட ஏதாச்சும் பேசணும், ஏதாவது சர்வீஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா டைமிங் முக்கியம் இல்லை, எப்போனா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? தென் அதை போக வந்து வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாலும் ஆர்டிகல் ரேட்டிங்கில் எங்கிட்ட 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நான் வந்து ஃப்ரீயாக
ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் வித் லைசன்ஸ் கீயோட 1 இயர்க்கு அப்டேட் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மோர் தென் யாராச்சும் ஃப்ரீ வெப்சைட் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ட் ப்ளஸில் டாப் 5ல லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபாஸ்ட் லோடிங் தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். கூகுளில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எது வந்தாலும் நம்மகிட்ட கால் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? ஸோ ஹை குவாலிட்டி தீம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு பிகினர் வந்து ஸ்டார்டிங் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு 4,000 to 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தீம்ஸ்க்குன்னு வந்து ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவாங்களா? தென் ஃபுல் அன்லிமிட்டட் லைசன்ஸ்க்கு நம்ம வந்து 25,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுறேன்னா அப்படின்னாவே ப்ரீமியம் தீம்ஸில் போட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் என்னால் வந்து லோ காஸ்ட்டில் வந்து ப்ரைவேட் பண்ண முடியுது. அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? தென் உங்களுக்கு இது போல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுது, ஆர்டிகல் ரைட்டிங், தென் அது போக மோர் தென் காமர்ஸ், அஃபிலியேட்டு, தென் பிளாகிங், மோர் தென் எந்த கேட்டகரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன் டைம் கால் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் பண்ணுவேன். அதே சமயத்தில் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் ஆர்டிகல்ஸ் வந்து கொடுப்பேன். மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவர் பிளாகிங்கில் அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பவுமே உங்களுக்கு ஃபேஷன் என்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன வருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் ஒர்க் பண்ணாதான் நாம் வந்து ஷார்ட் அண்ட் டைமில் கூகுளில் ரேங்க் ஆக முடியும். நமக்கு வந்து கண்டென்ட் வந்து தேடுறதுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ எனக்கு வந்து யூடியூப் பற்றி கேட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். பிளாகிங்கில் என்னால் சால்வ் பண்ண முடியும். அதே போல் டெக்னிக்கலாக ஒரு சிலது நான் சொல்ல முடியும். என்னால் நமக்கு என்ன வருமோ அந்த ஃபீல்டில் போய்ட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்மளால் ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஒரு தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணும்போது டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ மற்றவங்கள வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வெப்சைட்டை பில்டு பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. நம்மளால் இது முடியுமா முடியாதுன்றது இன்ஸ்டாவில் வந்து ஸ்டார்டிங் இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன் கால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய்.